ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறது. இன்னும் 7ஆம் நாள் என்பது முடியவில்லை. அந்த 7ஆம் நாளுக்குள்ளே அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். 8ஆம் நாள் அல்ல, அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க போகிறோம். எந்த 7ஆம் நாள்? இயற்கையின் 7ஆம் நாள். அதற்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இன்னும் ஒரு நாள் கூட முடியல சொல்லி, அவருடைய கணக்குப்படி, நம்முடைய இயற்கையின் கணக்குப்படி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி, மெய்யாகவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் எப்போ சொல்லி, இன்னும் ஒரு நாள் கூட முடியலடா. அந்த ஒரு நாள் முடிவதற்குள்ளாகவே நம்முடைய காலமா சொல்ல முடியாது. ஜஸ்ட் இப்போ பிறக்கிறோம், நாளைக்கு சாவறோம், இல்லை இப்பவே சாவறோம். ஒரு நீரின் நாவி எப்படி தோன்றி உடனே மறைந்து போகுமோ அப்படிப்பட்டது நம்முடைய வாழ்க்கை. அவ்வளவு குறுகியது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய இதோ சீக்கிரமாய், மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்பது பொய்யல்ல. சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லை. சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தைக்கு பொருள் இது. அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள் ஒரு சிலர். அதற்கு ஏதோ இன்னும் முடிவே இல்லாத காலத்தை குறிக்கவில்லை. அவர் முடிவே இல்லாத காலத்தை குறிக்கவில்லை. என்னுடைய இளைப்பாறுதல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிலர் பிரவேசிப்பார்கள். என்னுடைய இளைப்பாறுதல் 7ஆம் நாள். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளேயே நீங்க பிரவேசிச்சிருவீங்க, முடிகிறதுக்குள்ளேயே வந்துடுவீங்க நீங்க என்றால், அவர் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்ன வார்த்தை சத்தியம், சத்தியமே. அதற்கு எத்தகைய சாக்கு போக்கும் நான் புனைக்க வேண்டிய அவசியம் இல்லை.